திடீர்னு எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லி எல்லாருக்கும் பாய் சொல்கிறது நினச்சா எனக்கு என்ன சொல்கிறது தெரியல. எல்லாருக்கும் ஒன்று ஒன்றா நான் தேங்க்யூ சொல்லிடுறேன், கொஞ்சம் நேரம் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்லி மை பிகஸ்ட் தேங்க்யூ would be ஆகாஷ் சார். என்னை ட்ரஸ்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் உள்ள கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எனக்கு கேட்டோடனே கதை ரொம்ப பிடிச்சிது. அவர் எனக்கு சாம் பண்ணுறதுக்கும் சாய்ஸ் கொடுத்தாரு, அமுதா பண்ணுறதுக்கும் சாய்ஸ் கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமான சாய்ஸாக இருந்துச்சு. ஏன்னா ரெண்டு கேரக்டருமே அவர் அவ்வளோ அழகாக எழுதியிருந்தாரு. ஆனால் அன்றைக்கே நான் சொன்னேன், இவ்வளோ அழகாக அந்த படம் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அந்த படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. லைக் ஒரு ஆக்ட்ரஸ்க்கு நம்ம ப்ராசஸில் இருக்குமே தவிர படம் பிடிச்சி வெளியில் எப்படி வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதை நான் ஒரு ஆடியன்ஸாக தான் நான் பார்த்தேன். அண்ட் இவ்வளோ ஒரு ஸ்வீட்டான இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஃபிலிமில் நம்மளும் இருந்திருக்கோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம டீம் எல்லாரும் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப so happy that everybody, all of us got to be part of such a lovely film. So எனக்கு ஃபஸ்ட்டே சொன்னால் நீங்கள் ப்ரொடியூசராக இருந்தாலுமே டிரெக்ஷனில் தான் உங்களுக்கு பேஷன் இருக்குது அப்படின்னு அதோட கதையே தெரியுது. நீங்கள் உள்ளே வச்சுருந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் அவ்வளோ ஒரு அந்த பேஷன் இருந்தால் அதெல்லாம் இருக்காது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் டெபியூ மூவி. இட்ஸ் சச் a wonderful directorial. So I'm looking forward to more, sir. Thank you for this opportunity. Secretary Manoj sir, of course நீங்கள் பயங்கர பெரிய பெரிய படம் பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரியும். ஆனாலுமே சாய் மனோஜ் சார் ரெண்டு பேருமே நான் வந்து எனக்கு ஷூட்டில் ஒரு நாள் வந்து அவர் உட்காந்துருந்தபோது அந்த பக்கத்தில் சேர் எடுத்து போட்டு நான் பேசணும் அப்படின்னு போய் பேசினேன். அதாவது எப்படி சார் நீங்கள் என்ன பேர் வச்சாலும் அவ்வளோ ஒரு பிக்சர் போஸ்ட் கார் மாதிரி அழகாக, அதுவும் எல்லாரும் அவ்வளோ அழகாக காமிக்கிறீங்க, அவ்வளோ அழகாக லைக் பண்ணுறீங்க. அது வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காகவும் இருக்குது, அட் த சேம் டைம் ஒரு பொயட்டிக்காகவும் இருக்குது. அண்ட் படம் பார்க்கும்போது நிறையா விஷுவலாகவே ரொம்ப ஸ்டோரி டெல்லிங்லாம் நிறைய விஷயம் நிறைய இடத்துல அழகாக சொல்லியிருந்தீங்க. ஐம் ஸோ இன் ஆ, ஐம் ஸோ இன்ஸ்பயர்ட். தேங்க்யூ. ஐம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. எங்கள் எல்லாத்துக்கும் அழகாக காமிச்சு ரொம்ப தேங்க்யூ. ஓகே, ஐ கம் டு த காஸ்டிங் க்ரூ. டு ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் கேங், தேங்க்யூ ஸோ மச். உங்களால் தான் நம்ம இந்த ஷூட் ஒர்க் பண்ணுற மாதிரியே இல்லை. ஏஞ்சலின், யூ ஆர் சச் அ ஸ்வீட் கேர்ள், யூ ஆர் ஸோ டேலண்டட், யூ ஆர் ஸோ, அதான் நான் இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன். You are also very young, so at the age where you speak so maturely, I am so happy to have met you. I hope you go places. Dravid, நான் சொல்லணும் இல்லை, இந்த படத்தை ஏரியா ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ரைட் பண்ணியிருக்கீங்க, டைலாக்ஸ்லாம் அவ்வளோ அழகாக எழுதியிருக்கீங்க. எனக்கு தெரியும் நீங்கள் எனக்கு ஷூட்டப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணும்போது எனக்கு தெரியும் நீங்கள் கோ பிளேசஸ்னு. ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மோர் அண்ட் மோர் ஒர்க் ஃபார் யூ. ப்ரொடக்ஷன் நீங்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக எனக்கு ஃபஸ்ட்டு அது தெரியல. நான் போக போக ரொம்ப அவ்வளோ வார்மோட நான் ட்ரீட் பண்ணி நான் உங்களோட சேர்த்துட்டு அவ்வளோ ஸ்வீட்டாக நான் ட்ரீட் பண்ணியிருந்தேன். ஸோ டாக்டர், யூ ஆர் ஸோ டேலண்டட். உங்கள் வீடியோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். படம் பார்க்கும்போது எல்லாருக்காக நானும் உங்களுக்கு தான் ரூல் பண்ணிட்டு இருந்தேன். அப்பா எங்களோட போர்ஷன்ஸ் வந்து ஏதோ ஹைலைட்டடாக தெரியுது படத்தில் அப்படின்னு. ஐ ஹோப் டு ரீச் பிக் பிளேசஸ், ரைட் ஃபியூச்சர். வேறு Nandy sir, of course, you have done such an amazing job. I can't imagine that யாருமே இந்த ரோலை நல்லா இந்த இருந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸில் ஏதோ ஒரு இன்டென்சிட்டியோட பண்ணியிருப்பாங்க, என்னால் எதிர்பார்க்க முடியுது. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். Raidu, you are so sweet, you are such a lovely performer. I'm so glad you got to play Amanda. You have done a really good job. And like I said, thank you for always being so warm to me. I only, that's what everybody might pitch us against each other, but they should know that actually we're rooting for each other. You want the best for me, I know I'm aware. And I want the best for you. I hope you reach places. I'm looking forward to everything about you. The main man, Atharva, I truly feel that you are like of all the actors I've met, you are such a gentleman. You have been such a gentleman to all of us in the crew. உங்களோட செட்டில் இருக்கும்போதுனா நீங்கள் யாருக்குமே வந்து நீங்கள் எவ்வளோ சீனியர், நீங்கள் எவ்வளோ சமசமையான படம்லாம் பண்ணி எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணி ரீச் தி ஸ்டேஜ் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரியே நடந்து மாட்டேன். யூ ஆர் ஸோ ஹம்பிள் அண்ட் லைக் ஐ செட், சச் அ ஜென்டில்மேன். யூ ட்ரீட் எவ்ரிபடி வித் ரெஸ்பெக்ட் அண்ட் ரியலி அப்ரிஷியேட் தட். ஐம் ஸோ கிளாட் that, and especially towards the end, I know we were really, really good friends. I'm really happy. So thank you for everything we've had together. The music. நான் சொல்லணும் இல்லை, நம்ம படம் ஆல்பம் தான் வந்து ரிப்பீட்டில் ஓடிட்டே இருக்குது. அண்ட் எல்லா பாட்டுமே எனக்கு எப்பவுமே நான் இருக்க படத்தில் பாட்டெல்லாம் ரொம்ப அழகாக
நம்ம ஷூட் பண்ண பீரியட் just back and so in awe of Raman sir. You have done such a beautiful job. Thank you for giving soul to our film. What a wonderful album. Thank you. And thank you to my team, my agency, Sarvesh, Vivi, and Deepika. I know in the project we signed for me. We started collaborating, and I hope this collaboration goes on forever. And I'm really happy. Thank you so much. This film has turned out to be so beautiful. So this is also a big win for us. Thank you to the entire team for this. Believe me, என்னோட சாங் ஹிட் ஆனதுலேருந்து ஃபஸ்ட்டு சைன் பண்ண படம் இதுதான். ஒரு ரெண்டு வருஷமாக சேர்ந்தே ட்ராவல் பண்ணிட்டோம். இப்போ இதுவுமே ஒரு 2 நாள் ஷூட் கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு திரும்ப எல்லாரையும் பார்க்க மாட்டோம். நினச்சா சேடாக தான் இருக்குது. ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித்